இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாள்ல நம்ம தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்டது லாசருவின் உயிர்த்தெழுதலை பற்றி தான் நம்ம தியானிக்க போறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரத்துல இதை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. லாசர் வந்து பெத்தானியா கிராமத்துல இருக்கான். மார்த்தாள் மரியாள் இவருடைய லாசருடைய சகோதரிகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்தானியாவுக்கு போகும்போது இவங்ககிட்ட வந்து ரொம்ப அன்பா இருந்தார். லாசரும் ரொம்ப சிநேகித்தார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த பரிமள தைலத்தினால வந்து ஆண்டவருடைய பாதங்களை துடைத்தவளும் இந்த மரியாள் தான். இந்த லாசர் வந்து வியாதியா இருக்கிறான் அப்படின்றத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஆள் அனுப்பி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்போ இயேசு இதை கேட்டபோது அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் அப்படின்றத சொல்றாரு. ஆனா வந்து இன்னும் என்ன செய்யறாரு, 2 நாள் அந்த இடத்துல தங்குறாரு. அதுக்கப்புறம் என்னது, லாசர் வந்து மரித்து போறான். இங்க வந்து வராரு, பத்தானியா கிராமத்துக்கு வராரு. மார்த்தாள் வந்து எதிர்கொண்டு வராரு. மார்த்தாளும் மரியாளும் இங்க ஒரே வார்த்தையை சொல்றாங்க, நீங்க இங்க இருந்தீங்கன்னா என்னுடைய சகோதரன் என்ன செஞ்சிருக்க மாட்டான், மரிச்சிருக்க மாட்டான் அப்படின்றது வந்து மார்த்தாளும் மரியாளும் சொல்றாங்க. மார்த்தாள் என்ன சொல்றா, 21:22 மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன். நீங்க வந்து இப்போ என்னுடைய சகோதரன் மரித்து போனா, இப்போ நீங்க தேவனிடத்தில் கேட்டுக்கொள்ளுது ஆண்டவர் என்ன செய்வார், உங்களுக்கு தந்தருள்வார் அப்படின்றது. அப்போ ஆண்டவர் என்ன செய்வார், உன்னுடைய சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் அப்படின்னு சொன்னோடனே அவன் என்ன சொல்றா, உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் அப்படின்னு சொல்றாரு. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து இதை விசுவாசிக்கிறையா அப்படின்னு ஆண்டவர் வந்து கேட்கும்போது, ஆமா ஆண்டவரே நீர் உலகத்திலிருந்து வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து அப்படின்றத நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்றது இந்த விசுவாசத்தை இந்த மார்த்தாள் வந்து அறிக்கை பண்றா அப்படின்னு பாக்குறோம். அடுத்து அந்த சம்பவத்துல நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு, லாசருவா உயிரோடு எழுப்புறாரு அப்படின்றத நம்ம வந்து பாக்குறோம். இதுல நம்ம முதல்ல இருந்தே பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஆள் அனுப்பி லாசர் வந்து சுகவீனமா இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஆண்டவர் நினைச்சிருந்தா உடனே என்ன செஞ்சிருக்கலாம், வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன செய்யலாம், வரல. அந்த காரியம் வந்து ஆண்டவர் இன்னும் அதிகமா மகிமைப்படணும், தேவனுடைய நாமும் இதன் மூலமா மகிமைப்படணும் அப்படின்ற சித்தம் இருந்ததுனால அவர் இன்னும் என்ன செய்யறாரு, தாமதமா வராரு. இதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களுக்காக நம்ம வந்து ஆண்டவரிடத்துல கேட்கும்போது அநேக நேரங்களில தாமதமாகி கொண்டே இருக்கிறது. ஒருவேளை திருமண காரியத்துக்காக நம்ம வந்து முயற்சி பண்ணும்போது அது தாமதமாக காணப்படும். குழந்தை பாக்கியத்துக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அது வந்து ஒரு நிறைய தாமதமாகி காணப்படலாம். வேலைக்காக கடன் பிரச்சனைகளை மாற்றணும், நம்ம வந்து அதை எப்படியாவது கொடுத்து அடைச்சிடணும் அப்படின்ற போது அது தாமதமாக காணப்படலாம். நிறைய செட்டில்மெண்ட் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டியது இருக்கும், ஆனா அந்த காரியங்களை நம்மளால கரெக்டா செட்டில் பண்ண முடியாதவர்களா நம்ம காணப்படலாம். இப்படி ஒவ்வொரு காரியங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகள்ல நம்ம வந்து அதெல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற நேரத்துல அது முடியாதபடிக்கு தாமதமாகி கொண்டே இருக்கலாம். தாமதமாகி கொண்டு இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து மனதை நம்ம வந்து தளர்ந்து விடுகிறவர்களா காணப்படுவோம். ஆனா ஆண்டவருடைய நாமும் மகிமைப்படும்படியாக தான் இந்த தாமதம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதிக்கிறார் அப்படின்றத நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் வந்து தாமதிக்கிறார் அப்படின்னா நம்ம இன்னும் அதிகமா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மகிமைப்பட போறாரு அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சு கொள்ளணும். நிறைய நேரத்துல அதன் மூலமா நம்மளுக்கு நிறைய அவமானங்கள், நிந்தைகள் கூட வரலாம். ஆனா அந்த காரியங்களிலையும் நம்ம வந்து நிலைத்து இருக்கிறவர்களா காணப்படும் போது முடிவு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அதிகமான மகிமை. ஒருவேளை அந்த நேரத்துல சுகவீனமா இருக்கும்போது வந்து லாசருவை சுகப்படுத்தி இருந்தாரு அப்படின்னா நிறைய பேர் ஆண்டவர் சுகப்படுத்தியிருக்காரு, அதே மாதிரி இவனையும் சுகப்படுத்தியிருக்காரு அப்படின்றத நம்ம வந்து அப்படி எல்லாரும் பேசிப்பாங்க. ஆனா அவன் மரிச்சு 4 நாள் ஆன அதுக்கு அப்புறமா ஆண்டவர் உயிரோடு எழும்பும் போது அது வந்து ஒரு பெரிய வித்தியாசமான காரியமா காணப்படுது. ஏன்னா வந்து உடனே எழுப்பல, உடனே அவனை வந்து உயிர்த்தெழல. அவன் 4 நாள் கழிச்சுதான் ஆண்டவர் வந்து என்ன செய்யறாரு, உயிர்த்தெழ வைக்கிறாரு. அப்போ வந்து இவனுடைய காரியங்களை நம்ம பார்க்கும்போது இவனுடைய பிரச்சனை வந்து என்னது உச்சகட்டத்துக்கே அடைஞ்சிட்டு. இதுக்கு மேல இந்த பிரச்சனையை வந்து என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது, அதை வந்து இந்த பிரச்சனை சால்வ் பண்ண முடியாது அப்படின்ற உச்சக்கட்ட நிலைமைக்குள்ள நம்முடைய பிரச்சனைகள் காணப்படுகிறதா, நம்முடைய போராட்டங்கள் உச்சக்கட்ட நிலைமை அடைஞ்சிருக்கா, இதுக்கு மேல என்னால வந்து பொறுக்கவும் முடியாது, இதுக்கு மேல என்னால தாங்கவும் முடியாது, இதுக்கு மேல என்னால சகிக்கவும் முடியாது, இதுக்கு மேல என்னால வந்து எந்த முயற்சியும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு உச்சக்கட்ட நிலைமைக்குள்ள இனிமேல் என்னால என்ன செய்ய முடியும், ஒண்ணுமே செய்ய முடியாது,
இது வந்து லாசர் இனிமேல் என்ன செய்ய மாட்டான், உயிரோடு எழும்ப மாட்டான். அவன் வந்து உயிர்த்தெழுதல் இருக்கு நடைபெறும் கடைசி நாள்ல தான் நம்ம அவனை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே எல்லாம் எதிர்மறையாயிட்டு அவர் உச்சக்கட்ட நிலைமைக்குள்ள நம்முடைய பிரச்சனைகளையும் அதே மாதிரி உச்சக்கட்டம். அதுக்கு மேல என்னால வந்து இதுக்கு மேல ஒரு அவமானம் எனக்கு கிடையாது, இதுக்கு மேல எனக்கு நிந்தை கிடையாது, இதுக்கு மேல என்னால வந்து வெயிட் பண்ண முடியாது, இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. அந்த மாதிரி ஒரு உச்சக்கட்ட நிலைமை நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய போராட்டங்கள் நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அவர் நடக்கிற காரியங்கள்ல ஆண்டவர் உண்மையிலே மகிமைப்படுவார். நம் மூலமா ஆண்டவர் மகிமைப்படுவார். அற்புதத்தையும் அதிசயத்தையும், பெரிய அதிசயத்தை அற்புதத்தையும் வந்து என்ன செய்வார் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த லாசர் வந்து உயிர்த்தெழ வச்சார் ஆண்டவர். மற்றவங்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் வந்து என்ன செஞ்சார், மற்றவங்களுக்கு செய்யாத ஒரு பெரிய அற்புதத்தை 4 நாள் ஆனதுக்கு அப்புறம் கல்லறையில வச்சு கல்லறை மூடியாச்சு, அவனை வந்து சீலைகளால கட்டியாச்சு, அவன் எழும்பியே வர முடியாது, சும்மா கல்லறைக்குள்ள அது வந்து இறங்கி போகிற மாதிரி தான் அந்த கல்லறைகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அவனால வந்து நம்ம நார்மலான மக்களை இறங்கி போக கஷ்டமான இடத்துல அவன் வந்து சீலைகளால சுத்தப்பட்டவன் வந்துச்சுதான் வெளியே வரான் அப்படின்றது எல்லாமே ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து அங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே பெரிய அதிசயமாகவும் அற்புதமாகவும் நடைபெற்றது அப்படின்றதுதான் இந்த லாசருவின் உயிர்த்தெழுதல் சம்பவத்துல நம்ம வந்து கற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம வந்து இதுல என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்முடைய காரியங்களுக்காக நம்ம வந்து வெயிட் பண்றோம், நான் ஜெபிக்கிறேன், நான் வந்து வெயிட் பண்றேன். நிறைய நேரத்துல அந்த தாமதம் ஆகும்போது நம்முடைய என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மன அழுத்தத்துக்குள்ளானவர்களாக நம்ம காணப்படுவோம். நம்ம நிறைய நேரத்துல அடுத்த காரியங்களுக்குள்ள நம்ம டே டு டே லைஃபை கூட நம்மளால வந்து செய்ய முடியாதபடி, எனக்கு இருக்கிற வேலைகளை நான் வந்து செய்ய முடியாதபடி அந்த மன அழுத்தத்துக்குள்ளான காரியங்களுக்குள்ள நம்ம வந்து இந்த தாமதம் நம்மளை என்ன செய்யும் கொண்டு போகிறதா காணப்படணும். இந்த சூழ்நிலையில நம்ம வந்து ஆண்டவரை முழுவதுமா விசுவாசிக்கிறவர்களாக காணப்படும் போது இந்த காரியங்களிலிருந்து ஆண்டவர் நம்மளுக்கு விடுதலை தருவார். எப்பவுமே ஒரு தாமதம் இருக்கு அப்படின்னா அது வந்து பெரிய அற்புதத்துல தான் முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில அவர் வந்து என்ன செய்வாரு, பெரிய அற்புதத்தை செஞ்சு நம்முடைய காரியத்தின் மூலமாக அவர் வந்து மகிமைப்படுவார் அப்படின்றதுதான் இந்த காரியத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஒருவேளை நம்ம வந்து பெரிய போராட்டங்களுக்குள்ள இருக்கலாம், நம்மளால இதெல்லாம் வந்து மாறவே மாறாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம இருக்கலாம். நம்ம ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கும் போது ஆண்டவரே இந்த தாமதமான காரியங்கள் உச்சகட்டமா இருக்கு, இதுக்கு மேல என்னால ஒண்ணுமே செய்ய முடியல அப்படின்ற காரியங்களை நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம் மூலமாய் மகிமைப்படுவார். அவர் பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். அப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும் அப்படின்னு நம்ம தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் தேவனே, அப்பா லாசருவின் வாழ்க்கையில ஆண்டவரே ஏசப்பா தாமதமாய் ஆண்டவரே நீங்க வந்தீங்க அப்படின்றத நாங்க பாக்குறோம். தாமதமாய் வரும்போது ஆண்டவரே அவன் மரித்து போனான் அப்படின்றத பாக்குறோம். எங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய காரியங்கள் ஆண்டவரே நாங்க உங்களுடைய சமூகத்துல கேட்கிற காரியங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் அது தாமதமாகி கொண்டே இருக்கிறது. எங்களுக்கு வர வேண்டிய காரியங்கள், எங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், எங்களுக்கு நடக்க வேண்டிய நன்மையான ஈவுகள் எதுவுமே எங்களுக்கு வராதபடி ஆண்டவரே தாமதமாகி கொண்டிருக்கிறது. உச்சக்கட்ட நிலைமையில இருக்கிறோம், இதுக்கு மேல என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு மன அழுத்தத்துக்குள்ள, மன சோர்வுக்குள்ள எங்களுடைய டே டு டே காரியங்களை, எங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்குரிய காரியங்களை கூட செய்ய முடியாதபடி நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க எங்கள் மூலமாய் இந்த காரியங்களில நீங்க மகிமைப்பட்டு ஒரு அற்புதத்தை செஞ்சு உங்களுடைய நாம மகிமைக்காக நாங்க அதை ஆண்டவரே உங்களுடைய நாம பிரசாபத்துக்காக நாங்க அதை செய்யணும், நீங்க எங்களுக்கு அதை அற்புதத்தை செய்யணும் அப்படின்னு நாங்க வந்து விசுவாசத்தோடு நாங்க ஜெபிக்கிற தகப்பனே, நீங்க எங்களுக்கு அப்படி செய்வீங்கன்னு நாங்க நம்புகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை உங்களுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் மூலம் ஜெபங்களே நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மகிமை